எல்லாருக்கும் வணக்கம். நான் நிவாஸ் சேகர். நம்ம சேலஞ்சோட 19வது நாள் இது. நம்ம எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பசியை மறந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம உழைக்கிறதே சாப்பிட்றதுக்காக தான். 3 வேளை சாப்பாடு கரெக்டாக எடுக்கிறோமான்னு கேட்டால் தெரியல. நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக காலை சாப்பாடு மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். காலை சாப்பாடை நல்லா சாப்பிடுங்க. நிறைய சாப்பிடுங்கிற விஷயத்தை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய சாப்பிடுங்கல காய்கறிகள் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பொருட்களை சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் நிறைய சாப்பிட்றது. போட்டு ஒரே அடியாக சோறை நிறைய சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதை மாற்றிக்கங்க. உங்களால் முடிஞ்சதா உடற்பயிற்சி என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அண்டு நம்ம ஜிம் முடிச்சுட்டு பக்காவாக படிச்சுட்டு இன்றைய கதைப்பக்கம். மாமல்லபுரத்தில் மலர்ந்த காதல் பாகம் 19. மித்ரா ஆதவனை நேசிப்பதை தெரிந்து கொண்ட சுவாதி பேச ஆரம்பித்தாள். மித்ரா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் இல்லைன்னா இனிமே நீ வாழ்ந்துக்கிட மாட்ட. பேசாம நீ அவன் கிட்ட உன் விருப்பத்தை சொல்ல வேண்டியது தானே. சுவாதி, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நான் மட்டும்தான். நான் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா பரவாயில்ல. எனக்கு வீடு இருக்கு சுவாதி. முக்கியமா என் குடும்பம் பத்தி உனக்கு தெரியாதா என மித்ரா கூறி முடிக்க சுவாதியின் கண்களில் மித்ரா குடும்பத்தின் கோப முகங்கள் வந்து போயின. இரு மனங்கள் வாழ்வதற்கு இரு குடும்பங்கள் மனம் ஒத்து போக வேண்டுமா? உங்க பதில கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தொடரும். டாடா, போயிட்டு வரேன்.